மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு ஒரு 23 அமைச்சர்கள் ராஜ்பவன்ல ஆளுநர் தலைமையில இன்னைக்கு பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மேட்டரை பார்க்க போறோம். அதுல பல சம்பவங்கள் நடந்திருக்கியா. அது பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக, தமிழ்நாடு வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்ட்டு பல சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கு. ஒரு செக்யுலரான ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியம் மாறி இருக்கு. அதுபோக தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் இன்றையோ நாளே வெளியாகிடுவார். அவருக்கு குண்டாஸ் அது ரத்து பண்ணாங்க. அது எப்படி ரத்து பண்ணாங்க, யார் ரத்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டு அநேகமாக திமுகவுக்கு சங்கு தான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்டால் ஏற்கனவே அந்த ஆளுக்கு திமுக மேலே செம்மாக்காண்டெலாம் பார்க்கல, எனக்கு திமுக மேலே செம்மாக்காண்டு. அவருக்கு பல காரணங்கள் இருக்கலாம். திமுகவை அழித்து கட்ட வேண்டும் என்று, ஒழித்து கட்ட வேண்டும் என்று சவுக்கு சங்கருக்கு பல காரணங்கள் இருக்குன்றேன். எனக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது என் ஊட்டை மட்டும் விட்டுட்டு பார்க்கலாம் காசு கொடுத்து போயிடறாங்க. இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் இருந்தானே இல்லாமல் இருந்தானே அப்படிங்கிறனால நானும் சவுக்கு சங்கர் ஒரு மாதிரி இணைந்து இந்த திமுக அழிப்பதற்கான எல்லா வேலைகளும் நாங்கள் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நேற்று நடந்த சில அசம்பாவித நிகழ்வுகள்லாம் பார்த்துரும். ஒரு காவலர் தன்னுடைய மகளுக்கு நீதி கேட்டு நான் முதலமைச்சர் விஜய் நேரடியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு போனதாக இருக்கட்டும், பல சம்பவங்கள் நடந்திருக்குங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அமைச்சரவையில கொஞ்சம் கடைசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நேற்று சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார். காட்டமான அறிக்கை விட்டுருந்தாங்களே. அதில் என்ன கேட்டிருந்தாருன்னா, முத்துப்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்கிறார், கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு செய்தியாளர் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியுடைய ஐடிவிங்கில் உள்ள ஒரு நபர்னு வச்சுங்களேன், செய்தி தொடர்பாளர் வச்சுங்களேன், அவர் அந்த அணியை சார்ந்தவர். அவர் தாக்கப்பட்டிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார், கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இப்ப நடந்துகிட்டு இருக்குது திமுக அரசா இல்ல தவேக அரசா அப்படி என்னென்னமா விட்டுங்கிறாப்பல, மனுஷன் டக்கரா விட்டுங்கிறாப்பல, பார்த்து பாடுறா, பழைய சிமா வந்துட்டாப்பாடா, இனிமே கதி கலங்க போகுதுடா, நியாயம் கேட்கறாட்டு பேசிட்டு இருக்கும் போதே திருவாரூர் மாவட்ட காவல்துறையிலேருந்து வந்துக்குது. அது என்ன வந்துக்குதுன்னா, அந்த தாக்கப்பட்டார்ல அவர் பேர் ஜஹதுருல்லாவன், நான் பேரை மென்ஷன் பண்ணி விடுறேன். அவர் எங்கே போயிருக்காப்புன்னா, ஒரு தவறான இல்லீகல் அஃபெக்ஷனில் இருந்துக்கிறாப்பல மனுஷன், வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாப்பல. அதனால அங்கே உள்ளவன் போட்டு பொழந்தெடுத்து நீனும் சீமான் மாதிரி அயோக்க போயலாம், நீனும் சீமான் மாதிரி அயோக்க போயலாடா அப்படின்னே போட்டு அடிச்சு விளையாட்டி விட்டுருக்கானுங்க. ஏற்கனவே நம்ம சீமான் எதுக்கெல்லாம் அறிக்கை விட பாருங்க, ஊர் உலகத்தில் 1000 நடக்கும், அதுக்கெல்லாம் அறிக்கை விட மாட்டாப்புல. என்ன மாதிரியே ஒரு ஆள் மனுஷன் பிரச்சனை மாட்டிக்கிட்டாப்புல ஒரு லேடி வீட்டுக்கு போய். அதனால நான் கேட்குறேன்டா, நீதி நியாயம் கேட்குறேன்டான்ட்டு நேற்று ஒரு அறிக்கை விட்டுக்கிறாப்புல. அதுக்கு திருவாரூர் காவல்துறை தக்க பதிலடி கொடுத்து, இல்லைங்க இந்த நபர் ஒரு இல்லீகல் அஃபெக்ஷனால இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு, அங்கே உள்ளவையே அடித்து முறவாசல் செஞ்சு அனுப்பி விட்டுருக்காங்க அப்படி சொல்லி ஒன்று அறிக்கை விட்டுருக்காங்க. இதை மாதிரி பொய் செய்திகளை பரப்பப்படாது, புரியுறதா சீமான் என்ன? உங்களுடைய தொண்டர்களையும் உங்களை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கீங்க, எல்லாரும் அங்கங்கே போகிறாங்க, அப்போ அடி வரத்தான் செய்யும், வாங்கிட்டு வரத்தான் செய்யும். அதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அது பார்ப்போம். அதற்கு பிறகு 23 அமைச்சர்கள் தற்பொழுது பதவி ஏற்றிருக்கிறாங்க. இதில் யார் யார் பதவி ஏற்றாங்களோ அது பெரிய லிஸ்ட். சொல்லப்போனால் தூத்துக்குடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் அவர்களும் பதவி ஏற்றிருக்கிறாங்க. பல பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸ்லாம் பதவி ஏற்றிருக்கிறாங்க. அதில் சொல்லப்போனால் மொத்த அமைச்சரவையில் 20% பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பானது. இதுக்கு பேர் தான் சமூக நீதி அரசு. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகம், முடக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த சமூகத்திற்கு தகுந்த ஒரு இடத்தை கொடுப்பார் விஜய் அவர்கள் நம்ம நிறைய காலம் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நடந்திருக்குயா. மொத்தம் ஒரு தாவைக்காவில் 6 பேர் ப்ளஸ் இப்போ காங்கிரஸில் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்ச மனுஷன் அவர். அதுவாக தற்போது விசிகாவில் வந்துடும். இப்போ இன்னைக்கு பதவியத்தில் ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்துடும் வச்சுக்கலாம், அதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கலாம். அப்படியாக மொத்தம் ஒரு 8 பேர் வரப்போறாங்க. இதுதான் தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக 20% பேர் அமைச்சராக தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ள போறாங்க. சந்தோஷமா இருக்கு உண்மையிலே. இப்படிதான் நீதி கிடைக்கணும், இப்படிதான் அந்த சமூகத்தினருக்கு பெரிய நன்மதிப்பு கொடுக்கணும். சும்மா நானும் பெரிய சமூக நீதிடா, பெரியாருடா, தாடிடா, கிழவன்டா, பிளட்டுடா, கலைஞர்டா, முக ஸ்டாலின்டான்னு பிரார்த்தனை கடந்த திமுக பயிலுவா. சாரி திமுக காரங்க ஐயோ கோச்சிக்கிறாங்க, நீ அவனும் பயலுன்னு சொல்ற அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் இன்னைக்கு கத்துக்கிடுங்க எப்படி இருக்கணும். திருமாவளை உட்காந்து சொம்படிச்சுருக்கிறீங்களாங்க திமுகவுக்கு. வந்த கூட்டணியில் வரனா வாங்க, இல்லை போறேன்னா போன்னு சொல்லி முடிச்சுட்டு போங்கயா. இந்த பக்கம் நிற்கிறது அந்த பக்கம் நிற்கிறது சும்மா டான்ஸ் ஆட்டி தெரியுங்களோ. நாங்கள் கடந்தது கிடையாது, ஒரு 5 வருஷமாக கவனிச்சுட்டு இருக்கோம் திருமாவளவோட நடவடிக்கை எப்படி இருக்கு. ஒரு 29 வயசுல திருமணமே ஆகாம ஒரு தலித் சமூகத்திற்காக ஒரு கட்சியை தொடங்கி, ஒரு அமைப்பை தொடங்கி அப்படியே கொண்டு போயிட்டு தலித் சமூகம் எத்தனையோ போராட்டங்களை போராடி வெற்றி பெற்றவர் திருமாவளவன். அதில் நாங்கள் என்றைக்குமே மாற மாட்டோம், அந்த மதிப்பு இருக்கு. ஆனால் 5 வருஷமா என்ன ஆட்டம் ஆடினுங்கிறாப்பால
என்னென்ன போக்கு காட்டினுங்கிறாப்பல அதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க மக்கள்ல. மொத்தம் 8 சீட்ல போட்டி போட்டு இப்போ 2 சீட்டு தொடச்சி விட்டுட்டாங்கல்ல. அப்படிதான் இருக்கும். இப்படிதான் ஒரு தலித் சமூகத்திற்கு ஒரு நன்மதிப்பை கொண்டுக்கணும் தலைவர் விஜய் அவர்கள் தான் அந்த கொள்கையில மாறாம எந்த ஒரு ஜாதி மதம் பார்க்காம இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட அவங்களை கொண்டு அங்கே வைக்கணும்னு 8 பேருக்கு இப்போ மொத்தமாக 8 பேர் வரப்போ 8 பேருக்கு கொடுத்துக்கானா அந்த மனுஷன் இருக்காதுல்ல, அதுதான் சொல்கிறேன். அதற்கு பிறகு சில வித்தியாசமான நிகழ்வுனா நம்ம ஏற்கனவே சொன்ன கீர்த்தனா 29 வயசுலேயே ஒரு பெண் அமைச்சராக இருக்காங்க. அது தமிழ்நாட்டிலே இதான் முதல் முறை. ஏற்கனவே அங்கே ஹரியானாவில் நினைக்கிறேன் சுஷ்மா சிவராஜ் 25 வயசுலேயே அமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அஹ்மா சர்மா நினைக்கிறேன் அவங்களும் ஒரு 29 வயசுல பதவி எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு நம்முடைய ரமேஷ் இருக்காப்ல ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டிக்கிட்டாப்ல அவரும் அமைச்சராக பதவி எடுக்கிறார். அவருக்கு வெறும் வயசு 31 வயசு தான். இதெல்லாம் அந்த களை கட்டியிருக்கியா, புதுசா இருக்கியா? சும்மா 90 வயசுலயும் 80 வயசுலயும் துரைமுருகன் இருக்கிறவள திமுக அவரை மாதிரி ஆட்களை சும்மா வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. வெத்தலை வாக்க போட்டு துப்பிட்டு துப்பிட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாம எல்லாம் 29 வயசு 31 வயசு 35 வயசு 40 வயசுக்குள்ள எல்லாரும் கொண்டாந்து இவங்கெல்லாம் அமைச்சர். இவங்களோட ஸ்பிரிட்ல அவளை பாருங்க, நான் ஒரு அமைச்சர் தொகுதி அமைக்கிறேன் பாருங்கட்டு மனுஷனுக்கு போக்க காமிச்சுங்கிறாப்பல. அதை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. இவங்க எப்படி செயல்பட போறாங்க, அவங்களாம் புது நபர்கள், அனுபவம் இருக்காது, ஒரு துறையை கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், கண்கூடா பார்ப்போம். ஒரு புதிய தமிழகத்தை படைச்சிட்டோம். அருமையான தமிழகத்தை யாரும் நம்மளாம் கனவுலையும் நினைக்காத ஒரு தமிழகம் உருவாகிட்டு இருக்கு. அது அந்த லைவ் வேல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிறப்பாக பண்ணட்டும். அதற்கு பிறகு இங்கே பாடப்பட்ட இன்றைக்கும் தமிழ் தாய் எழுத்து 3ஆவது இடத்துல போயிட்டு நீங்க வேணா சன் டிவியோட அந்த சன் நியூஸ் இருக்கானுங்களா, சன் நியூஸ் அவங்களோட பேஜில் போய் பாருங்களேன். இத்தனை அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க, இத்தனை தலித் சமூகத்திலிருந்து இவ்வளவு பேர் பதவி ஏற்றுக்காங்க, எவ்வளவு பெருமையா பேசுறோம்ல. அதுல ஒரு காடை கொண்டா காமிச்சிருவாங்க, ₹1 போடல. எல்லாம் என்ன விட்டுருக்காங்கன்னா, இல்லைங்க இந்த வாட்டியும் 3ஆவது இடத்துக்கு போன தமிழ் தாய் வாழ்த்து, அது வரைக்கும் உருட்டி என்ன மறுபடியும் போனா 3ஆவது இடத்துக்கு போயிட்டு தமிழ் தாய் வாழ்த்து. ஏன்னா கொஞ்சமாவது அறிவு இருந்தா மண்டைன்னு இருக்கு, மண்டைக்குள்ள மூளைன்னு கொஞ்சம் இருக்கும். அந்த மூளைக்குள்ள வெறும் சாணியை வச்சு மட்டும் அனுப்ப மாட்டான் ஆண்டவன். கொஞ்சோண்டு அறிவு வச்சு அனுப்பியிருப்பான். அந்த அறிவை டிஸ்ட் பண்ணிட்டு நீ யோசிச்சு பாருங்கடா. இது ஆளுநர் மாளிகை ராஜ்பவன்ல நடந்த ஒரு ஃபங்க்ஷனு. நம்ம போன வாட்டி ஏன் அதில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக போனது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ராஜ்மோகன் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அவர் என்ன கொடுத்தாங்கன்னா, நாங்கள் யாரும் அப்போ அமைச்சராகவும் பதவி ஏற்கல, முதலமைச்சராகவும் பதவி ஏற்கல, அது ஆளுநர் அவர் ரெடி பண்ண அந்த ஃபங்க்ஷனு. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு நாங்கள் சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு சார்பு நடந்துச்சுன்னா தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டாச்சு. இன்னைக்கு நடந்தது ராஜ்பவன் யாரோட கண்ட்ரோல் இருக்கு? மத்திய அரசோட கண்ட்ரோல் இருக்கு, ஆளுநரோட கண்ட்ரோல் இருக்கு. அங்கே ஆளுநர் தான் முடிவு பண்ணுவார் எந்தெந்த பாட்டை எப்போ போடணும். இது ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு ஏன்டாடி உங்களால் என்னத்தான் சொல்றது? தமிழ்நாட்டில் 1000 உரிமைகள் பறி போனது அன்னைக்கெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதுல இருக்குங்க. என்னங்க பண்றது? இப்படி மாத்திருது, இதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அயோக்கிய பயலோட நீங்களாம் முடிவு பண்ணிட்டு ஒன்று சொல்லுங்கடா, நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம். ஏன்டா இந்த ஊர் உலகத்தில் அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல், ரோட்டோரங்களில் வீடு இல்லாமல், வசதி இல்லாமல் இந்த திமுக அரசு இவ்வளோ வச்சிருந்துச்சு. அதையெல்லாம் தெரிகிறேன், நான் அதெல்லாம் சீரமைக்கணும்னு ஒரு மனுஷன் வந்துக்கிறாப்புல. நீ தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டா நினைக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து, ஒட்டுமொத்த தமிழுடைய கருத்து. அது தமிழ்நாடு அரசு சார்பாக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடந்துச்சுன்னா நம்மளை தட்டி கேட்போம். இவனுக்கு ஆளுநர் மாலையில் நடந்து வச்சுட்டு தூக்கி ஊட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. அதற்கு பிறகு சவுக்கு சங்கருக்கு கடந்த காலகட்டங்களில் எப்படி குண்டாஸ் போடப்பட்டது அப்படிங்கிற பார்க்கும்போது வரையும் 3 முறை என்னமோ குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குண்டாஸ் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்க்கணும். குண்டாஸ் அப்படிங்கிறது பெரிய ரவுடிகள் இருக்காங்க இல்லை, அதாவது இந்த சமுதாயத்துக்கு அச்சுறுத்துற மாதிரி பயங்கரமான ரவுடி இருக்கிறாங்க, அவனுக்கு குண்டாசை போடுவாங்க. முக ஸ்டாலினுக்கெல்லாம் போட மாட்டாங்க, அவரால் ரவுடியாங்க, அவர் சிஎம்ங்க. அதனால சொல்கிறோம் ரொம்ப ரவுடித்தனமாக இருக்காங்க அவங்களுக்கு. ஏற்கனவே 3 முறை எஃப்ஐஆர் இருக்கணும். கடுமையான இதில் 3 முறை எஃப்ஐஆர் தான் நீங்கள் குண்டாஸ் போடலாம். அப்படி கடந்த 5 ஆண்டுகாலமாக திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தார் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது தெரியும். சவுக்கு சங்கர் மேலே 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சும்மா நீ அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன்னு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே உள்ள கொண்டு வச்சு கையெல்லாம் உடைச்சாங்க இந்த மனுஷனை. அப்பெல்லாம் திரும்ப 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 அவனுடைய அம்மாவும் அவ்வளோ போராட்டங்கள், என் பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் அவங்க அம்மா இப்போ இறந்தே போயிட்டாங்கப்பா. எனக்கு இந்த பேரறிவாளனோட அம்மா போவாங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்கள தோணும். அந்த அம்மாவை இறந்து போயிட்டாங்க, மன உளைச்சலே இறந்து போயிட்டாங்க. ரொம்ப மோசமாக நம்ம செல்வ பெருந்தகை, இப்போ காங்கிரஸ், இப்போ தவேக்கா கூட்டில் இருக்கிற இதே காங்கிரஸ் சேர்ந்த செல்வ பெருந்தகை என்ற அயோக்கியன் அவங்க வீட்டில் மலத்தை கொண்டு ஊத்துனாப்ல. வீட்டில் அவங்க அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க அம்மா மிரட்டினது, அவர்களெல்லாம் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான். ஏன்னா அதில் மிக முக்கிய குற்றவாளியான ராமஜெயன் என்ற நபரோட உட்காந்து நம்மளுடைய அப்பொழுதைய முதலமைச்சர் சிஎம் யார் இருந்தா முக ஸ்டாலின் டிஹெச் இருந்தாப்புல. ஒரே வீட்டில் சிஎம் வீட்டில் போயிட்டாப்புல. சிபிசிஐடா தேடிட்டு இருக்க நபர். அப்படிப்பட்டதெல்லாம் காலம் தாண்டி இன்னைக்கு இந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் மேல் போடப்பட்ட அந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்துச்சு? இது யார் என்ன நடந்திருக்கும்? விஜய் அவர்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டைங்க. கேஸ் கொடுத்துட்டீங்க,
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டில் நிற்குங்க. உங்கள் சார்பாக நீங்கள் வந்து ஒரு வக்கீலை ரெடி பண்ணணும், நான் ஏன் சார்பாக நான் ஒரு வக்கீலை ரெடி பண்ணணும், அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட்டே என் மேலே ஒன்று கேஸ் போட்டுட்டு வைங்களேன், கவர்மெண்ட் சைடில் வாதாடுறதுக்கு அரசு வக்கீல் ஒருத்தர் இருப்பார், அவர் அங்கே வாதாடுவார். இப்போ நான் ஏன் சார்பாக நான் ஒரு வக்கீல் ஒன்று தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சவுக்கு சங்கர் சார்பாக ஒரு வக்கீல் ஒன்று வந்துடுவார். இந்த கேஸ் போட்டது யாருன்னா போலீஸ் தான் கேஸ் போட்டது, கவர்மெண்ட் தான் கேஸ் போட்டது. அப்பொழுது இந்த குண்டாசெல்லாம் அதற்கு அரசு வக்கீல் ஒருத்தர் வரணும். அதே மாதிரி போன ஆண்டுகளில் திமுக சார்பாக உள்ள வக்கீல்கள் அவங்க போராடிட்டு இருப்பாங்களேன், அவங்க போய் வாதாடிட்டு இருப்பாங்களேன். இந்த முறை தமிழக அரசு புதுசாக பதவியேற்று இருக்குதா, இப்போ தலைவர் விஜய் அவர்கள் அங்கே பதவியேற்றிருக்கிறாரா, அப்பொழுது முதல் நாள் இது மாதிரி கேஸ் போணுச்சுன்னா தலைமை செயலகத்தில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், இது மாதிரி நாளைக்கு கேஸ் வருது, நம்ம தான் வாதாடணும் அப்படின்னு. அப்படி போகும்போது தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போகுது, இது மாதிரி சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க, அது நாளைக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படிங்கவே இந்த குண்டாஸ் எதுக்கு போட்டாங்க, இது வந்து திமுக காழ்ப்புணர்ச்சி காரணமாக போட்டிருக்கு அப்படிங்கிற மேட்டர் வச்சுட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, வெளில அனுப்பி போட்டுருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கதா அவங்களுடைய தரப்புலேருந்து நேற்று லியோ அவர்கள் சொல்லியிருந்தார். உண்மையிலே அவங்க லியோ ஏற்கனவே ஒரு பேசிட்டு பாருல சவுக்கு சங்கர் அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருந்துச்சா, அந்த மனுஷன் வெளில வந்தோன்னா அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அவருடைய அம்மாவின் இறப்புக்கே காரணம் இந்த திமுக அரசு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவரை விஜய் அவர்கள் பார்த்து பேசிட்டு விஜய் அவர்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர். அதே தான் மனுஷன் மறந்துட்டு உழுப்பா வெளில உழுப்பா அப்படின்ட்டா போல குண்டாசை ரத்து பண்ணிட்டாங்கப்பா, தமிழ்நாடு அரசே ரத்து செய்திருக்கிறது. பாருங்க, இந்த குண்டாசை போட்டது திமுக தலைமையிலான அரசு, இந்த குண்டாசை ரத்து செய்தது தாவேக்காவி தலையிலான அரசு, விஜய் அவர்களே ரத்து செய்திருக்கிறார்கள். பெருசால நீங்க இன்னும் வாதம் வேண்டாம், அவர் வெளில வச்சுட்டு அனைமா இன்னைக்கு வந்துடுவாப்ல நாளைக்கு வந்துடுவாப்ல வந்தானே ஆன்சர் சேர தூக்கி போட்டு உட்கார்ந்து விட்டு வார போறாப்பல திமுகவை ஒழிக்கணுங்கிற ஆசை அவருக்கு. என்ன பெரிய ஆசை, எதுக்கு அதிமுக பக்கம் பண்ணார் அவரு ஆசையா, திமுகவை ஒழிப்பதற்கு ஒரு சரியான எதிரி, பெரிய எதிரின்னு அதிமுக அவர் நம்பினாரு, அதனால அங்கே போனார். ஃபெலிக்ஸும் நம்ம ஃபெலிக்ஸுக்கு அப்படி இல்லை, அவரும் சவுக்கு சங்கர் ஒரே இடத்துல இருந்தாங்க. ஃபெலிக்ஸ் அங்கே போக முடியாது, ஏன்டா அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் நபர், அது வந்து ஒரு பிஜேபி இருக்கு, அந்த இடத்துல போக முடியாது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தாவேகா பக்கம் போனார். ஆனால் சவுக்கு சங்கர் அவர் தான் எடப்பாடி தான் கரெக்டான ஆளு, நிறைய இடத்துல எடப்பாடி வந்து இவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறார் இந்த மலம் தெளிக்கப்பட்ட போதெல்லாம். அப்போ அதனால அங்கே போனார். அவருக்கு தேவை நீ ஆண்டானா அவன் ஆண்டானா, எனக்கு தேவை திமுக ஒழியணும், ஒழிஞ்சு போச்சு சந்தோஷமா இருக்கிறாப்புல. வரப்புறாவில் இருக்கிறத திமுக ஒட்டு மொத்தமாக வழிச்சு தடை விட்டுறாப்புல. என்னென்ன கேஸெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பெண்டிங்லாம் தூக்கி போட்டு அந்த மனுஷனுக்கு வேலையை அவ்வளோ இதுதான். அதற்கு பிறகு நேற்றுக்கு டிவிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு நபர் வந்து என் பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்ட்டு நேரடியாக தலைமை செயலகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முற்பட்டார். அவங்க போலீஸ் எல்லாம் ரொம்ப தடுத்து நிறுத்தினாங்க, அவங்க பெரிய இஷ்யூ ஆனிச்சு. அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாகவே போராடிட்டு இருக்கார் தன்னுடைய குழந்தைக்கு. அது என்ன நம்ம வேணா நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஜனவரி மாதமே நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம், அவரை பற்றி அவருக்குன்னு தனி டாப்பிக்காகவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஜனவரி மாதத்துலேயே, ஒரு 6 மாதம் முன்னாடி. நீங்கள் வேணா அங்கே போய் பார்த்துக்கலாம். அங்கேயா போய் பார்த்துக்கிட்டு நான் தான் சொல்கிறேன், நானே ஒரு ரெடி சொல்கிறேன், அப்புறம் போய் நீங்கள் பார்த்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, நானே சொல்லிடுறேன். அது என்னன்னா அவருடைய மகள் ஒருவர் இருக்கிற, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த மகளுக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ வந்து சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அப்போ தவறான சிகிச்சைனால அந்த பொண்ணுக்கு கால் அழுக ஆரம்பிச்சிட்டு, அதனால காலையே கட் பண்ணி எடுத்தாங்க. இந்த முழங்கொட்டாச்சு இருக்குல்ல அந்த மணிக்கட்டு, அதுக்கு கீழே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ரொம்ப என் பொண்ணு இதனால் பாதிக்கப்பட்டுட்டுன்னு அவர் வந்து போராடாத இடம் கிடையாது. ஆளுநர்கிட்ட நேரடியாக கொண்டு மனு கொடுத்தார். அதுக்கு பிறகு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியன்ட்ட கொண்ட புகார் கொடுத்தார். சிஎம் செல்ல கொண்ட புகார் கொடுத்து அதை வந்து தூக்கிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான், நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த என் பிள்ளைய காலை எடுத்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளியாக மாற்றிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, அதை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு போனவாடி என்ன நேராக போயிட்டாப்பல, எங்கே போயிட்டாப்பல, நேராக சிஎம் ஆஃபீஸ் போயிட்டாப்பல, எதுவும் தவறு இருந்தாலும் என்னை கோட்டையில் வந்து சந்திங்கள் அப்படின்னா போல முக ஸ்டாலின் அதை கேட்டு பார்ப்பதற்கு நேராக போயிட்டா, நான் வரட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாப்பல. அங்கேயே பெரிய பிரச்சனைகள் போது கொடி திமுக கொள்ள முடிச்சு கொளுத்திட்டாப்புல, இந்த பொண்ணே தீவையும்னு கொளுத்தி விட்டு பெரிய ரகலை பண்ணி விட்டாப்புல. ஆளு நீங்கள் வந்து சம்பளத்தெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, இன்னும் அவர் போலீஸாக இருக்கிறாப்புல, ஆனால் சம்பளத்தெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, நேராக போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் டென்ஷனான மனுஷன், தான் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி ஒரு அப்பன் இறங்கி செய்வாப்பலான்னு எனக்கு அவரை பார்த்தா தெரியும், இந்த அளவுக்குலாம் போவாப்பலான்ட்டு. ஒரு டிஎஸ்பி வரும்போது டிஎஸ்பியை விட்டு எகிறார், யாரு நீ எங்கிறாப்பல, அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, என் பொண்ணு தான் முக்கியம், என் பொண்ணை இப்படி இன்னைக்கு இப்படி நடக்க வச்சவனா நான் சும்மா விடக்கூடாது, அவங்க எல்லாரும் கைது செய்யப்பட வேண்டும் பேசியிருக்காப்புல. அந்த காலத்தில் அந்த திமுகவுடைய பீரியட்ல திராவிட மாடல் அரசு ஒரு பெண்ணை ஒரு சின்ன குழந்தையை முடமாக்கி விட்டது அப்படிங்கிறதா உண்மை. இந்த தாவேக அரசாவது அதற்கு தக்க நீதி கொடுக்கணும், அதை எடுத்து அது என்ன பிரச்சனை அவங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கான நீதி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம். முன் அனுமதி பெறாமல் வந்திருந்த நிலையில் அவரை அங்கிருந்து வழக்கம் போன்று காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முற்பட்டார்கள். கோதண்டபாணி தன்னுடைய மகள் மற்றும் மகனோடு வந்திருந்தார். காவல்துறை சீருடை அணிந்தவாறே வழக்கம் போன்று வந்து இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்.
வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை காவல்துறையினர் தள்ளி சென்ற பொழுது கடும் ஆவேசம் அடைந்த அவர் நிறைய கேஸ் எல்லாம் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்துச்சோ அந்த எல்லா கேஸையும் எடுத்து அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அது யார் என்னென்னலாம் தவறு நடந்துச்சுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. அது ஆதவர்ஜுனா தலைமையில் தான் அவங்க மேற்பார்வையில் நடந்துகிட்டு இருக்கு. திமுக மட்டும் கிடையாது, அதிமுக பிரிவில் நடந்த பெரிய பெரிய குற்றங்கள் இருக்குல்ல, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதெல்லாம் கையில் எடுக்கப்படுகிறது. தற்பொழுது வந்து கிட்னி திருட்டை கையில் எடுத்திருக்காங்க. கிட்னி திருட்டில் நம்ம மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ இப்பயும் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க அந்த ஊராரிங்க. பாருங்களேன், கிட்னி திருடி பெரிய அளவில் இஷ்யூ ஆனது பிறகு அந்த ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு அரசே வந்து என்ன சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாப்பல, அது திருடலாம் கிடையாதுங்க, முறைகேடு பண்ணிக்கிறாங்க. அது முறைகேடுக்கு திருட்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. உங்களுக்கு தெரியாம கொண்டு வச்சு கிட்னி எடுத்துட்டா அதுக்கு ஒரு திருட்டு கூப்பிட்டு வச்சு நான் எடுத்துக்காங்க 10 ரூபா பணம் தரேன்னு பாக்கெட்ல ஒரு 5 லட்சமா பணத்தை வச்சுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் முறைகேடுங்க. இது முறைகேடுன்னு உட்காந்து உருட்டானுங்களேன். அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பா போனோம்னா இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு, இது முறைகேடு. அதுக்கு பிறகு அந்த மருத்துவமனையில் நீங்க வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்துச்சு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றும் பண்ணல. ஏன்னு கேட்டால் அது வந்து மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவோட கதிரவன் இருக்காருல அவருடைய ஹாஸ்பிட்டல். இப்பயும் அவங்க தான் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அந்த ஊரில் யார் ஓட்டு போட்டாலும் அவங்க கிட்டலாம் திருட போகிறாங்க பார்த்துப்பா. அதுக்குள்ளேயே தற்போது தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மேட்ரை வெளியிடுது. அதே மாதிரி எல்லா மேட்ரும் வெளில வரும். யாரெல்லாம் இங்கே ஊழல் செய்திருக்கிறார்களோ அவர்கள் மேட்டரெல்லாம் கொண்டாந்து அவங்க கையில் இருக்குது. அதுவும் ஆதவர்ஜுனா கையில் கொண்டாந்து ஆதவர்ஜுனா நீ என்னென்ன பாடுபடுத்தி தெரியும். அந்த மனுஷன் உங்க சும்மா விடுவாப்லையா? கே நேரு 1020 கோடி ஊழல் இருந்து அதுக்கு பிறகு மதுபான ஊழல் இருக்குல்ல, ஒரு 40,000 கோடி ஊழல், அது எல்லாத்தையும் வெளியில கொண்டாந்து பெரிய அளவில் ஒரு சம்பவம் காத்திருக்கு. இதுக்கு பிறகு திமுக அரசை அம்பலப்படுத்தி ஒட்டு மொத்தமா தொடச்சி வழிச்சு அறியறதுக்காக தற்பொழுது அந்த தமிழ்நாடு அரசு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கு. தவறு செய்த அனைவருக்கும் தண்டனை கிடைக்கப்பட வேண்டும். இந்த காலத்துல நம்ம எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம். இவ்வளவு ஒரு மோசமான விஷயம் நடந்துக்கடா, இவ்வளவு பேரை 13 பேரை சுட்டு கொண்டிருக்காங்கடா. அது திமுக ஆட்சியில வந்த பிறகு அவங்களுக்கு கைது செய்வேன்னு சொல்லிட்டு வந்தவங்க அவங்க ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த வருத்தத்திற்கெல்லாம் மருந்தாக தாவேக்கா அரசு சிறப்பான ஒரு ஆட்சியை செய்ய போயிருக்கு. அதற்கு பிறகு இந்த ராயபுரம் தொகுதியில ஒரு பெண் வந்து ஒரு பரதா போட்ட பொம்பளை புள்ள வந்து என்னை வந்து 8 வருஷமா லவ் பண்ணி ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவன் அந்த கல்யாணத்தை தடுக்க போறோம் உள்ள தடுக்க போனோம். அதுக்கு பிறகு சில போலீஸ் அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாமல் இழுத்துட்டு வரோம். அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசினா ஒரு முதியவரை ஒரு இன்ஸ்பெக்டர் முகத்தில் அடிக்கிற ராயபுரம் இன்ஸ்பெக்டர் முகத்தில் குத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருமா. அது வேணா நிறைய டாக் போயிட்டு இருக்கு. அது தெரியும், நல்ல பேருக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய ஒரு பையன் தான் அந்த பெண்ணை லவ் பண்ணியிருக்கான். அது பிறகு அந்த பொண்ணை மதமாற்றம் செய்ய சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு ஹிந்து பொண்ணு. மதமாற்றம் ஆனது பிறகும் நான் திருமணம் செய்யாமல் ஏமாத்திட்டு ஓடிவிட்டான். அதற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஆர்வலரோட சேர்ந்து போயிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்தாங்க. அதுக்கு பிறகு பிரச்சனை ஆனிச்சு. அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாப்பிள்ளை சைடில் காசை வாங்கிட்டு இந்த பொண்ணை விரட்டிட்டு இருக்காங்க. அப்போ நல்லா தெளிவாக கேட்குது, பாதிக்கப்பட்டது இந்த பெண். அப்போ நீங்கள் கைது செய்ய வேண்டியது அவர் தானே, நீங்கள் இதுக்கு எங்களை நீங்கள் கைது பண்ணுறீங்க, எங்களையா நீங்கள் தள்ளுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஆள் முகத்தில் குத்தி விட்டாப்புல அந்த இன்ஸ்பெக்டர். அதுக்கு பிறகு நம்ம ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ விஜய் தாமு நேரடியாக போயிட்டு வாக்குவாதம் செய்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றாரு. யார்கிட்ட எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏட்டே மிஸ்பிஹேவ் பண்றதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் தக்க தண்டனை கொடுக்க விட முடியும். ஏன்டா இன்னைக்கு நான் சமூக வலைதளம் நிறைய மேட்ரு பார்க்குறப்பா. இங்க ஒரு தவறு நடக்குது, இங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஒயின் ஷாப்ல, இங்க இந்த பெண்ணை வந்து தரகுறவா பேசிட்டாங்கன்னு எல்லாம் மோசமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் பண்றது யான்னு பார்த்தா தாவேக்காரன் நம்ம ஐடிவிங்கள பாருங்க. இங்கெல்லாம் இஷ்யூ நடக்குது, இதுக்கெல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு ரொம்ப ஆளுங்க உள்ள போறாங்க. இதுக்கு முன்னாடி யார் பண்ணிட்டு இருப்பான்னா திமுக கம்முன்னு இருப்பான், தப்பு செய்யறவனுக்கு முட்டை கொடுத்து உட்காந்துருப்பான் திமுகவோட ஐடிவிங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதே தாவகாரன். இங்க பாரு இந்த நம்பர்ல இங்க 10 ரூபா வாங்கிட்டு இருக்கானுங்க, உடனே கைது செய்யன்றானுங்க. அது பிறகு இந்த எம்எல்ஏவா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவ்வளவு தரக்குறவா பேசுறாரு, நீ இந்த இன்ஸ்பெக்டர் உடனே தண்டனை கொடுங்க, இந்த பொண்ணுக்கு நீதி வேணுங்க, இந்த காவலருடைய மகளுக்கு கால் வந்து அகற்றப்பட்டிருக்குது, விஜய் ஆட்சி தலைமையில தாவேக்காவுடைய ஆட்சியில அவருக்கு நீதி கிடைக்கணும்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்பளுங்க. ஆரோக்கியமான அரசியல் இதாண்டா கத்துக்கிடுங்கடா. திமுக காசு வாங்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உட்காந்து சொம்படிச்சு உட்காந்துருந்தீங்க இல்ல, இவங்க பசங்க பாருங்க எந்த ஒரு பொது தன்னலம் இல்லாம பொது நலத்தோட இங்க இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீதி கேட்டுட்டு இருக்கு எங்களுடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம். இதே போல சிறப்பாக செயல்படுங்க. அதுக்கு பிறகு இந்த ராயபுரம் தொகுதியில் இது கரண்ட் இல்லை, இங்கே பாருங்க சென்னையில் பல இடங்களில் கரண்ட் கட் ஆகுது, என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க, சீரமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க கரண்ட் இல்லைன்னு. நேராக தாம வந்துட்டாப்புல ராயபுரம் தொகுதியில் நேராக வந்து நைட்டு 10 மணி 12 மணி இருக்கும்போது அவ்வளோ இருட்டில் உட்காந்து நாங்கள் சீரமைச்சு கொடுப்பாங்க இந்த கரண்ட்டை, நீங்கள் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு பேசிட்டு அவ்வளோ கரண்ட் இல்லைன்னு ஒரு பெரிய இஷ்யூன்னு அந்த எம்எல்ஏ வந்து பேசுறாரு. கரண்ட் நான் சரி பண்ணி தரேங்க, நைட்டு 10 மணி 11 மணிக்கு கரண்ட் இல்லைனா எங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்குன்னு போட்டுட்டு தூங்கல அந்த மனுஷன்.
நேரம் வராரு, களத்துக்கு வராரு, எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் நின்று செஞ்சு தரேன் சொல்றாருல. ஒரு பிரச்சனை களத்துக்கு வாங்க, அதுக்கு பேர் அந்த இஷ்யூஸை சரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி எல்லா இடங்களையும் தாவேக்கா எம்எல்ஏக்கள் களத்தில் போயிட்டு அவங்களுடைய பணியை சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா உங்களுடைய இந்த வைத்தறிச்ச என்ன பண்றது, கல்யாண வீடா உட்காந்து பொறுமை செஞ்சுட்டு இருக்கிறப்பல நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்பானும் பிள்ளையும் என்ன பண்றாங்க, கல்யாண வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்காங்க. அடுத்த கட்ட வேலையை, உங்க கட்சியோட வேலையை பாருங்கயா. நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் பாருங்க, தோத்து போனா உடனே இந்த மே 18 இருந்துச்சு, அதை வச்சு இப்போ வந்து திருநெல்வேலி திருடிட்டு அவர் வேலையை பார்த்துருக்கிறாப்புல. இன்னைக்கு 18 லட்சம் ரூபா வந்திருக்கு. இந்த மே 18 நடந்த இந்த கூட்டத்துக்கு மட்டும் 18 லட்ச ரூபா, ஒரு 4 லட்ச ரூபாய் முடிச்சிருப்பாங்க. பாக்கி எல்லாம் எங்க போயிருக்கோம், அண்ணனோட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போயிருக்கோம். அதே மாதிரி அடுத்த கட்ட வேலையை பார்ப்பீங்களா. நாமெல்லாம் எதிர்பார்த்த அந்த மாற்றம் கண்டிப்பா நடந்திருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதற்கு பிறகு எங்காவது தவறு நடக்குது, இந்த இடத்துல தவறு நடக்குது, இந்த இடத்துல ஒரு தாவேக்கால தப்பு பண்றான், நான் ஒரு ஆளுங்கட்சிக்காரன்ற அந்த மமதையில போயிட்டு அதை பண்றது இதை பண்றது, கார்ல கொடியை கட்டிட்டு போறது. பாதி பேர் எதுக்கு தாவேக்கால புதுசாக வந்து சேரானா கார்ல கொடி கட்டிட்டு பறக்கிறதுக்கு, இப்படியே ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் எது முடியாது. நம்மெல்லாம் ஆளுங்கட்சிக்காரன் கிடையாது, நம்மெல்லாம் மக்கள். ஒருத்தன் ஒரு ஆட்சியில தவறு நடந்தா நீங்களும் சரி நானும் சரி எடுத்து முன்ன வைங்க. ஏன்னா இந்த ஆட்சியில சில பேர் செய்யற தவறுகளால தாவேக்கா அரசுக்கு, விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது. இன்னைக்கு வந்து படப்படையா தமிழ்நாடு முழுக்க திமுகவுல இருந்து அதிமுகவுல இருந்து இன்னைக்கு தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்க. அவங்களோட வரலாறுலாம் எடுத்து பார்த்தா நாறுது. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நாளைக்கு இங்க வந்தது பிறகு அதை தான் செய்வாங்க. ஊருக்குள்ள வந்து கனிம வளம் திருடுறது, அதை செய்யறது, இதை செய்யறது, இல்லீகல் வேலை செய்யறது எல்லாம் இன்னைக்கு வந்து இதுக்குள்ள வந்தாங்க, உள்ள கட்சிக்குள்ள வந்தாங்க. இன்னும் 6 மாதம் அவங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும். போஸ்ட் கிடைச்சா என்கிட்ட பல மாவட்ட செயலாளர் காசு வாங்கிட்டு போஸ்ட் போட்டுட்டு நடக்குது. அப்படிலாம் நடந்தா கட்சிக்கு கெட்ட பேர் வராம பார்த்துக்கிடுங்க. அப்படி எங்காவது தவறு நடக்கிற பட்சத்தில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க தான் எடுத்து இதை சமூக வலைதளம் பரப்பி இந்த தவறு நடக்குதுன்னு சொல்லுவோம். அதுல உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த பணியை, சிறப்பான பணியை நாங்கள் செய்வோம். சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடுவது நான் உங்கள் தாத்தா.